Hi all, welcome back to Shaya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான டிஃபரண்டான கிரேவி ரெசிபி. ரெஸ்டாரண்ட்லாம் போறப்போ நமக்கு வெஜிடேரியன் டிஷ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு தோன்றது பேபிகார்ன். ஸோ அந்த பேபிகார்னை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரேவி நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இப்போ அந்த வாங்கி வச்ச பேபிகார்னில் அந்த மேலே உள்ள க்ரீன் லேயரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பேபிகார்ன் இப்போல்லாம் எல்லா ஊர்லேயுமே கிடைக்குதுங்க. அதுவும் மலேசியாவில் ரொம்பவே நல்லா ஈஸியாகவே கிடைக்கும். நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது நாங்கள் லாஸ்ட் வீக் கேமரூன் ஹைலாண்ட்ஸில் வாங்கிட்டு வந்தது. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபார்ம்லேருந்தே நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. அது ரொம்பவே சீப்பும் கூட. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லா தண்ணி வச்சுக்கலாம். விட்டுட்டு நல்லா கொதி வந்தோடனே பேபிகார்னை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 minutes அளவுக்கு வேக வச்சிடலாம். அப்போ தான் நம்ம கிரேவி செய்கிறப்போ இந்த பேபிகார்ன் நல்லா சாஃப்டாக ஈஸியாக வேகும். அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கு நான் ஒரு சூப்பரான மேஜிக்கல் சாப்பர் யூஸ் பண்ணுறேன். அது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத டெமோவை இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது அதோட ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதோட சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், நான் நல்லா சாப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக நம்ம ஒரு குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த குடமிளகாயை சாப்பரில் போட்டு தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ண வெஜிடபிள்ஸ், வெங்காயம், தக்காளி எல்லாமே இந்த சாப்பரில் தான் நான் பண்ணுவேன். ஸோ ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணலாம், அதே நேரம் ரொம்ப நல்லா ஃபைனாக சாப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக சாப் ஆகிருக்குன்னு. இது நான் இந்தியா போனப்போ அமேசானில் வாங்கினேன். அதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண அந்த குடமிளகாயை இப்போது நம்ம அந்த கிரேவியில் சேர்த்தாச்சு. அதோட தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா கிரேவியோட ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். அதோட பேபிகார்னையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணி ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவோட நம்ம கட் பண்ணி வேக வச்சுருக்கோம் இல்லையா பேபிகார்ன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு இது ரொம்பவே சுவையை கூட்டும். இப்போ இந்த கிரேவியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 minutes அளவுக்கு வேக வச்சிடலாம். பேபிகார்னில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது, அதாவது நார்ச்சத்து நிறைய இருக்குது. அதனால் டைஜஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பேபிகார்ன் வச்சு சூப்பராக டேஸ்டியாக அதே நேரம் ஹெல்த்தியாக ஒரு டிஷ் செஞ்சு கொடுங்க. பசங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு 10 minutes கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஜூஸியான, டேஸ்டியான, அதே நேரம் ஹெல்த்தியான கிரேவி தயார். இதை நம்ம பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், ட்ராவல் விலாக்ஸ், பாரம்பரியமான சமையல், டூ இட் யுவர் செல்ஃப் கிராஃப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஷாயாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.